நிரப்பும்படியாக ஒரு அபிஷேகம் ஒரு அபிஷேகம் விட்ட பாத்திரமாக ஒரு வல்லமை நின்ற பாத்திரமாக இந்த குடும்ப கூடிய ஆசீர்வதிங்க. இந்த குடும்ப கூடிய தேவன் எங்களோடு பேசணும். ஆண்டவர் தேவ வல்லமை வெளிப்படணும். இந்த அபிஷேகம் நிறைந்து காணப்படணும். ஆவியானவர் காரியங்களை வெளிப்படுத்தணும். ஆண்டவரே பெரிய அற்புதங்களை நாங்க காண உதவி செய்யுங்க. ஆரம்பம் முதல் முடிவு பரிந்தும் பரிசுத்த ஆவியானவர் நீங்க ஆளுகை செய்ய முடியும். ஒரு அன்பகரத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். உங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம். நாளை எல்லாருக்கும் தெரிந்த பாடல் நாம ஸ்தோத்திர பாடி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டோமோ அப்பெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷம், நம்ம வாழ்க்கையில சமாதானம், நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதனால தொடர்ந்து ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக இந்த பாடலை கூட பாடி நல்ல உற்சாகமா கைத்தட்டி பாடலாம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தா கதை கூட சாத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அதை கைத்தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துறோம். எந்த ஒரு மனுஷனை மகிமைப்படுத்துறதுக்காக அல்ல, ஆண்டவரை மகிமைப்படுத்துறோம். அதனால நல்ல உற்சாகமா கைத்தட்டி ஆவியில நிரம்பி நீங்க தெரிந்த பாடலாம் தெரியுமா? சரி, இந்த பாடலை பாடி தேவரை மகிமைப்படுத்துறோம். அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சங்கீதம் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் அற்புத. எத்தனை துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மில் வந்த போதும் காத்த இயேசு அற்புத. என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் மீட்ட இயேசு அற்புத. என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத. உலகத்தில் இருப்போரிலும் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்பவரும் எங்களை பெரியவர் அற்புதரே. உண்மையாயவரை தேடும் யாவரும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவரும் இயேசு அற்புதரே. அற்புத 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 இயேசு அற்புத. அன்றினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. இயேசு அற்புதரே. அறைந்தன சிலுவையிலே ஆண்டவர் மரித்தாரே அந்நாளிலே. இயேசு அற்புதரே.
இன்பமாய் மாற்றும் இயேசு. இந்த வாழ்க்கையில ஆண்டவர் பாராட்டின ஒவ்வொரு தயவு அற்புதம் தான். ஆரம்ப காலத்துல நம்ம பார்க்கும் பொழுது இந்த இடத்துல இன்றைக்கு நம்ம தேவனுடைய சமூகத்தில் நன்றி சொல்லுகிறோம்னா நம்ம அப்படியே வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்து சொல்லுகிறேன். எவ்வளவு அற்புதம் நம்ம வாழ்க்கையை செய்திருக்கிறார். இல்லை என்று சொன்ன நேரத்துல ஆண்டவர் உதவி இருக்கிறார். நம்ம இந்த காரியங்களை செய்து எப்ப முடிக்க முடியுமோ அப்படின்னு நினைச்ச நேரத்துல அளவில்லாமல் நம்ம ஆசீர்வதிச்சு முடிச்சார். அல்லேலூயா. இதுக்கு வருமானம் கிடைக்குமா என்று நினைச்ச பொழுது கர்த்தர் வருமானத்தை கொடுத்தார். குடும்பத்துல சுகம் எப்படி நடக்குமா அப்படின்னு நினைச்சு நம்ம வேண்டி கொண்டிருந்த பொழுது கர்த்தர் சுகத்தை கொடுத்தார். பலவீனத்தோடு இருந்த நேரத்துல நமக்கு பலன் கொடுத்தார். எத்தனை இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அவர் ஒருவரே நமக்கு உதவி செய்தவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பேர்த்த நம்ம நம்பி இருக்கலாம், எத்தனையோ பேர்த்துல நம்ம சோதனை யோசனை பண்ணியிருக்கலாம். ஆனா யாருமே நம்ம முன்னாடி வந்து நின்று இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் நம்ம வாழ்க்கைக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிறார். அல்லேலூயா. எப்படியெல்லாம் நன்மை சொல்ல முடியும்? பிசாசின் தொந்தரவு ஒரு பக்கம், போராட்டங்கள் ஒரு பக்கம். ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுது அடுத்தபடி சறுக்கல். அல்லேலூயா. நம்ம அப்படியே ஒரு 2 படி எடுத்து வைக்கணும், ஒரு படி அப்படியே எடுத்து கீழே வந்து நிற்போம். அப்படியே நம்ம மேல்படிக்கு எப்படா போகுது அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே மனசுல உடைஞ்சு போன நாட்கள் உண்டு, வேதனைப்பட்ட நாட்கள் உண்டு. வெளியே சொல்ல முடியல, சமாளிச்சுக்கலாங்கிற ஒரு தைரியம் இருந்தாலும் கூட அந்த ஸ்தோத்திர கீழே இழுக்கும் பொழுது நம்மளால என்ன செய்ய முடியல, அந்த ஈடு கட்டுற நேரத்துல தாங்க முடியாத வேதனை. என்ன ஆண்டவரே, நான் இப்படி இருக்க கூடாதா, நான் இப்படி வாழக்கூடாதா, இது இவ்வளவு பெரிய பிசாசுடைய சோதனையா அப்படிலாம் நினைச்சு நம்ம கண்ணீர் விட்டு நாட்கள் உண்டு, கதறி நாட்கள் உண்டு. நம்ம நினைச்சு பாக்குறோம், நீங்க எப்படின்னு தெரியல, ஆனா நான் நினைச்சு பார்த்து நான் ஆண்டவரே என் பிள்ளைகளை நீங்க என்ன செய்யுங்க, வேற லெவல்ல நீ கொண்டு வரதுக்கு எவ்வளவு தடைகள் இருக்குது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம அருந்தினமும் நம்ம ஆண்டவர் சமூகத்துல கெஞ்சி மன்றாடி ஜெபித்துக் கொண்டிருந்த நாட்கள் உண்டு. அருமையான தேவ ஜனமே, இவ்வளவு நாட்களாக கர்த்தர் நம்மை ஒவ்வொரு போராட்டத்திலிருந்து ஜெயம் பெற்று வர தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அது மாத்திரமல்ல, எவ்வளவோ சாதிச்சு வந்த போது கூட திரும்பவும் பிசாசுடைய சோதனை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குது, அவன் பக்கத்துல நின்று ஸ்தோத்திரம் யோபுவுக்கு பிசாசு சோதிக்கிற வரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்டயே கேட்டு பர்மிஷன் கேட்டே வந்த மாதிரி நம்மள வந்து பர்மிஷன் கேட்டுக்கிட்டே நம்மள தொல்லை பண்ணிட்டு இருக்கிறவர் தான் இருக்கிறான். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுவோமே. ஒன்னும் டச் பண்ண முடியாது. யோபு பார்த்து ஆண்டவர் சொன்னார், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய சமூகத்துல ஆராதிக்கிற பிள்ளைங்க, தேவனை என்ன தேடுகிற பிள்ளைங்க, தேவனை பிடிச்சிக்கிறவங்க, உங்களை ஒன்னும் டச் பண்ண ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, அனுமதிக்க மாட்டார். அல்லேலூயா. சோதிச்சு பாருன்னு சொல்லுவார். அந்த சோதனை காலம் தான் நமக்கு வரும்போது நமக்கு போராட்டமா இருக்குது. சோதிக்க பர்மிஷன் கொடுப்பார். அது காரணம் இன்னும் நம்ம ஸ்டடி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக. சோதனை வரும்போதெல்லாம் நாம இன்னும் பலன் அடையணும், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும், இன்னும் ஆச்சரியமா நம்ம கடவுளுடைய ஊழியத்தை, கடவுளுடைய நேரத்துக்கு நம்ம செலவு செய்யணும் அப்படின்னு சொல்லி கடவுள் நமக்கு இந்த வாய்ப்புகளை உண்டாக்குறதுக்கு தான் இந்த சோதனை காலம்ல நடக்கும். ஆனா ஜெயம் கொள்ளுகிற கர்த்தர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்க, ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறவர்கள். அல்லேலூயா. மனசோர்வுகள், பல நேரத்துல மனசோர்வுகள் வருது, சரீர சோர்வுகள் வருது. எதிர்காலம் எப்படி அமையுமோ, ஒவ்வொரு கட்டத்தை நம்ம தாண்டும் போதெல்லாம் எதிர்காலம் எப்படி அமையுமோ, எதிர்காலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி அமையுமோ, சோதனை மனைவி பிள்ளை காரியங்கள் எப்படி, தொழிலுடைய காரியம் எப்படி அமையுமோ, இது வரைக்கும் நம்ம நடத்தி வந்துட்டோம். இனிமேல் கர்த்தர் எப்படி நடத்துவார் நம்பிக்கை இருந்தாலும் கூட எப்படி நடத்த போறாரோன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சவால் நிறைந்த ஒரு போராட்டத்துல நம்ம என்ன செய்யறோம். வாழ்க்கை என்பது போராட்டம்னு சொல்லுவாங்க, ஆனா சவால் நிறைந்த போராட்டத்துல கடந்து போறது ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும்தான். அல்லேலூயா. ஆனாலும் ஜெயம் நமக்கு தான். அல்லேலூயா. வேற சொல்லுகிற கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பார்கள், அவ்வளவுதான். வேற எந்த அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆகையால நீங்களும் நான் செழிப்பா இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணலாமா, ஆராதிக்கலாமா, தேவனை மகிமைப்படுத்துவோமா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆவியான சமூகத்தை நோக்கி கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிச்சு தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க மனதார ஆண்டவர் சமூகத்துல நன்றி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. தேங்க்யூ டாடி, நான் நினைச்சு பாக்குறேன்ப்பா, நான் திருப்பி பாக்குறேன்ப்பா ஆண்டவரே, உங்களை நான் பாக்குறேன் ஆண்டவரே, இதோ நான் உங்களை பார்ப்பதற்காகவே இந்த இடத்துல ஆண்டவரே நான் நிக்கிறேன்ப்பா. ஸ்தோத்திரம். என்னை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகம் வெட்கப்பட்டு போனதே இல்லை. நீங்களும் நானும் ஒரு வெட்கப்படாத பிள்ளைகளாக தேவனுடைய ராஜ்யத்துல இன்னும் உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி கடவுளை பெரிய லெவல்ல நம்ம ஆராதிக்க போறோம். கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்ய போறோம், பெரிய காரியங்களை சாதிக்க போறோம். அல்லேலூயா. நீங்களும் நானும் பெரிய சாதனையாளராக மாற போகிறோம். அந்த வல்லமையோடு, அந்த அபிஷேகத்தோடு ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் இறங்கி கிரியை செய்யும்படியாக
ஆண்டவர் சமத்துல சொல்லலாமா? எல்லாம் நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க. உங்க வாய்கள் திறக்க ஆண்டவருக்காக சொல்லுங்க. ஏன் சாமியா பலவீனத்துல பலன் கொடுத்தீங்க, ஏத்துனீங்க, சுமந்தீங்க, அற்புதம் செஞ்சீங்க, அடையாளம் செஞ்சீங்க. ஆண்டவரே கோடி கோடி நன்றி சொல்லுங்க. கோடி கோடி நன்றி சொல்லுங்க சொல்லி எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, நல்லவரே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya ஹalleluya. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் இல்லை. சொல்லமா? இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவோ நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. சொல்லுங்க. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தி. ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே. ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே. மாறாமலே உடனிருந்தி விலகாமலே நடத்தி வந்தே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீ எவ்வளவு வாழ்க்கையில நீ பாராட்டுற தயவுக்கெல்லாம் நான் ஒரு பாத்திரம் நல்ல ஆண்டவன். இதுவரை நீங்க தாங்கினதுக்கு நான் எந்த அளவுக்கு தகுதி இல்லை. ஆனா தகுதி இல்லாத என்ன தாங்கி அணைத்து என்னை தயவாய் சேர்த்து கொண்டு உடைய சமூகம் கடந்து வந்ததே நமக்கு நன்றி என்று சொல்லாம எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக, எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நேராக சொல்லாமா? எல்லா ஆவியாருடைய ஆண்டவரே இப்பொழுது ஒவ்வொருவர் மேல் இறங்கி கிரியை செய்யும்படி, அப்பாவுடைய மகிமை இறங்கும்படி, வல்லமை இறங்கும்படி எல்லா ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கரங்கட்டி ஆண்டவரை சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே.
இல்ல ஆண்டவர் சமத்துல ஒப்புக்கொடுங்க. இன்னும் அர்ப்பணிப்போடு இல்லாம, இன்னும் ஆண்டவரை அவர் அதிகாரமா தலங்களை இறங்காம ஒரு வெறுமையா இருப்பது அது ஆராதனைக்கான கேள்வி. ஆவியானுடைய பரிபூர்ண பலன் எங்க இருந்தோ அங்கதான் விடுதலை உண்டு. இன்றைக்கு நம்ம விடுதலையோடு தேவனை நம்ம ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லாமா? உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். நான் உமக்காக நான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே, என் எஜமானரே, என் இயேசு ராஜனே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். சொல்லமா? நான் உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உன் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உன் சேவைக்கு. அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானரே, என் எஜமானரே, என் இயேசு ராஜனே. அப்பா, உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஐயா, நீர் பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் நின்ற வண்ணமாக ஒரு சங்கீதம் கூட வாசித்து தரலாம். சங்கீதம் 23வது சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம மத்தியில இருக்கிற அருமையான வாசன் ஐயா அவர்கள் வாசிப்பாங்க. நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடையும் என்னை தேற்றும். என் சத்துருவுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. எல்லாரும் வாசிக்கலாம். நன்மை கருணை நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்தான ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உட்காரலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து ஸ்தோத்திரம். சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன காரியங்கள்னா, கடவுள் அழகான அந்த வீட்டை கொடுத்தார் அப்படின்னு சொல்வதற்கு முன்பாக நிறைய காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் இந்த வீட்டை கொடுத்தார் அப்படின்னு சொல்றதுக்கு முன்பாக நிறைய காரியங்கள் நம்ம ஒவ்வொரு நாளும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இதை கட்டும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். மாத்திரமல்ல, அது கட்டிய பிறகு அவங்க பட்ட பாடுகள் அதிகம் இல்லையா? அவங்க பாடுகள் அதிகம். ஏன்னா ஆரம்ப நாட்கள் இருந்து பார்த்தீங்கன்னா இதை அடி எடுத்து வச்சு ஒரு சின்ன இடத்த வாங்க முடி, அதுக்கப்புறம் அதை கட்டும்படி, அதுக்கப்புறம் கை விளவினோம், அதுக்கப்புறம் அம்மாவுக்கு உடம்பு சரி, இப்படி எல்லாத்தையும் மன கஷ்டங்கள் கொஞ்சம் இடையில சில மன கஷ்டங்கள் கொஞ்சம், இப்படி நிறைய போராட்டங்களை சந்திச்சு தான் இந்த வீட்டுடைய நிறைவே வந்திருக்கு. இல்லையா? ஆமா. அதுக்கு பின்னாடி நாங்க இன்னும் ஒரு காரியம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா,
அடுத்து மேல் வீட்டு அறையில ஒரு ஜெபக்கூடாரம் கட்டணும் அப்படின்னு சொல்லி இருந்த பாரத்தோடு கூட நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இதை சீக்கிரமா அந்த ஜெபக்கூடத்தை கட்டணும். இல்லையா? ஆண்டவர் எலியாவுக்கு மேல் வீட்டு அறையில ஒரு ஜெப அறை இருந்த பொழுது அந்த குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். இல்லையா? அந்த குடும்பத்தில் இந்த குழந்தைக்கு ஜீவனை கொடுத்தார். இல்லையா? அப்போ நம்ம வீட்டின் மேல ஒரு நல்ல ஒரு ஆராதிக்க தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று கடந்த நாட்களிலிருந்து இந்த நாள் வரைக்கும் எப்படியாவது அதை கட்டணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு உண்டான தேவைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதையும் ஆண்டவர் கட்டி முடிப்பார். அதுக்கு முன்பாக நம்ம ஏற்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நாம ஈடு இணைன்னு சொல்லணும்னு சொன்னா பல சோர்வுகள், பல கழிவுகள். இப்போ பிசாசுடைய இந்த போராட்டங்களுக்காக நம்ம கடந்த 21 நாட்களாக பிள்ளைங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. ஸ்தோத்திரம். அதனால ஐயா அப்படிங்கிறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. 21 நாட்களாக தொடர்ந்து இப்போ ஜெபம் நடந்துகிட்டே இருக்கிறாங்க. அதில் அசுத்தாவின் கிரிகள், பொறாமையின் ஆவிகள், எரிச்சல் ஆவிகள் எல்லாமே உலகத்தில் நடக்க வேண்டியது இருந்தாங்க. அதனால் அது எரிச்சலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள் பிள்ளைங்க கஷ்டப்பட்டு அதை உருவாக்கினாலும் அந்த பிசாசுடைய பொறாமையின் ஆவிகளும் எரிச்சல்களும் இந்த வீட்டின் மேலே கண் மேலே வைத்து கொண்டிருக்கிறது. அதை என்ன செய்யணும்? உடைக்கணும். அதை உடைச்சி அதுல இருந்து பிள்ளைகளை தற்காக்கணும். அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கணும். முடிஞ்சவங்க முழங்கால் எல்லாம் ரவுண்ட் கட்டி முழங்கால் போட முடிஞ்சவங்க ஆண்டவர் சமூகத்துல முழங்காலினால ஜெபத்தினால உபவாசத்தினால இந்த ஜாதி பிசாசை துரத்த முடியாதுன்னு சொல்லி அப்ப நம்ம என்ன செய்யணும்? முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி நம்ம அதை பால்சனன் ஐயா அவர்கள், பாஸ்டர் அவர்கள் வந்து எல்லா ஆயுதங்களும் எல்லா இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. மந்திர கட்டுகள், செய்வன கட்டுகள், மனுஷனுடைய போராமைகள், வன்கண்கள் இயேசுவின் நாமத்தில் உடைந்து போவதாக. கத்தருக்காய் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுக போல சட்டை அடைத்து உயரை எழுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார். 21 நாளளவும் ஆண்டவரே உயர இயேசுவின் நாமத்தில் எழும்புவாராக. ஒவ்வொருத்தரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். குடும்பத்தை ஆசீர்வதித்து பெருக செய்யும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேளுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அடுத்ததாக நம்ம பாப்பாவுக்கு திருமண காரியங்கள் கேட்டு வரணும். குடும்பத்துல ஸ்தோத்திரம். சின்ன பாப்பாவுக்கு திருமண காரியங்கள் ஆசீர்வாதம் நடக்கணும். பெரிய பாப்பாவுடைய பிசினஸ் காரியங்கள், அவருடைய கணவர் ரட்சிக்கப்படணும். பெரிய பாப்பாவுடைய கணவர் ரட்சிக்கப்படணும். அவங்களுக்கு ஒரு நல்ல வீடு கிடைக்கணும். ஆசீர்வாதமா அந்த குடும்பத்தில் அவங்கள தங்கி இருக்கணும். சின்ன பாப்பாவுக்கு திருமண காரியங்கள், பிரதருக்கு நல்ல அரசு உத்தியோகம் கிடைக்கணும். அதுக்கு தான் நம்ம போராடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். இல்லையா? ஆண்டவர் தருவார் நிச்சயமா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனால இந்த குடும்பத்தில் இந்த 3 பேருக்கும் கர்த்தர் அற்புதங்களை செய்யணும். அடுத்த நிகழ்ச்சி திருமண காரியங்கள். பாப்பாவுக்கு ஒரு சின்ன கட்டி இருக்குது. அது ஒரு ஆபரேஷன். அது எதிர்த்து சொல்லுங்க. சூழ்நிலை கொழுப்பு இல்லை. ஸ்டோர் அது கரைஞ்சு போகும்.
ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அது நம்ம ஆண்டவர் வந்து கத்திப்படாம செய்யணும், அற்புதம் நடக்கணும். ஸ்தோத்திரம். அது அது ஒரு காரணமா இருக்கலாம், ஆனால் அது ஒரு பெரிய ரட்சிப்பு காரணமா இருக்கும். அல்லேலூயா. அதனால அது அவருடைய கணவர் ரட்சிக்கப்படணும், பாப்பாவுக்கு அந்த கட்டி அறவே கரைஞ்சு போயிடணும், அற்புதம் நடக்கணும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதுதான். அப்படியே அடுத்தடுத்து நான் யோசனை பண்ணிகிட்டே பார்க்குறேன். ஆரம்ப காலத்திலேருந்து பார்க்குறேன். ஒவ்வொரு பிரச்சனையா அவங்க என்ன பண்ணுறது, சில ஒரு நல்ல காரியம் செஞ்சு அடுத்தது ஒரு வீண் செலவுக்கு கொஞ்சம் இருக்குது. அது என்ன காரணம்னா எனக்கு நான் நிறைய நேரத்தில் அதை குறித்து தான் நான் தியானிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால் வீண் செலவு வரக்கூடாது. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுற ஒவ்வொரு பணமும் வீண் செலவில் போகக்கூடாது, ஆஸ்பத்திரி செலவு போகக்கூடாது. அந்த ஆஸ்பத்திரி செலவுக்கு போகும்போது வேதனை ஒரு பக்கம், அதெல்லாம் பிள்ளைகள் அனுபவிக்கக்கூடாது. அது ஆசீர்வாதமாக இருக்கணும், அதுதான். அதனால் பெரிய பாப்பாவுக்கு தேவன் அற்புதத்தை நடத்தணும். சோதரா கணவர் ரட்சிக்கப்படணும். அருமையான பையன் பேர இருக்கான், அந்த பையன் நல்ல ஞானமாய் படிக்கணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸோ அடுத்த பாப்பாவுக்கு ஜெபிக்கலாம். சரி, எல்லாம் ஜெபிக்கலாம். கிருபையாய் நேசிக்கிறேன் பாப்பா. அப்படியே மீண்டும் முன்னாடி வர முழங்கால் பண்ணி கல்லீரல் மண்ணில் சம்பந்தப்பட்ட எல்லா வியாதிகள் ரத்த ஆண்டவரே ஓட்டங்கள் எல்லாம் சீரான இயேசுவின் நாமத்திலே ஹalleluya. 10 வருஷங்களை சுகமாக்கினார். 12 வருஷமாய் பெரும்பாலான ஸ்திரியை சுகமாக்கின தேவன். அடுத்த ராசியை இதோடு எழுப்பின தேவன். ஹalleluya. பச்சை தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றின தேவன். ஆண்டவரே ஒரு அற்புதம் மகனுக்கு நடப்பதாக. நாமத்தில் எதை கேட்டாயோ அதை நான் உனக்கு செய்வேன். பரிசுத்த படிக்கிறபடியாலே பரிசுத்த ஆவியானவரே இந்த மகளுக்குள்ள இறங்கி வாங்கப்பா. உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீங்க சொன்னீங்க, உலர்ந்த எலும்புகளே இயேசுவின் நாமத்தில் உயிர் அடைவாங்க. உயிர் அடையட்டும் ஆண்டவரே, உயிர் அடையட்டும். எந்தெந்த இடத்துல அடைப்பு இருக்கிறதோ இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுது அடைப்பு மாறுவதாக. ஹalleluya. மீண்டும் பரிசுத்திக்கிற பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஒரு அற்புதத்தை செய்வார். செய்து விட்டதற்காய் நன்றி. ஆண்டவரே உணர்ந்த எலும்புகளை பார்த்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியை நீ தீர்க்கதரிசனம் உரை என்று சொன்னீங்களே, இயேசுவின் நாமத்தில் தீர்க்கதரிசனம் உரைக்கிறோம். பண்டிகைகள் சம்பந்தப்பட்ட சுகம் அடைவதாக. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. ஓ பிசாசு கொண்டு வருகிற எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுகிறோம். ஹalleluya. கணவருக்காக ஜெபிக்கிறோம், கொடுத்திருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போறதுக்காக கைப்பற்ற உட்காருங்க. கடைசியில் பண்ணல, கடைசி எல்லாருக்குமா பண்ணலாங்க.
இல்ல கடைசியில் பண்ணலாங்க. ஆமா, கடைசி. தேவனுடைய வார்த்தைக்கு பிறகு ஜெபம். அப்பதான் அதுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும். வசனம் கிரியேட் செய்யணும். ஆமென். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த ஒரு 6 மாதம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், 6 மாதம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து ஜோம் பண்ணி போய் அருமையான ஐயா வரணும்ட்டு பிரயாசப்பட்டோம். இந்த நாளில் கூட அருமையான ஐயா அவர்கள் நம்மளை சந்தித்த பிறகு அவர் பாம்பே மற்றும் நிறைய ஏரியாவுக்கெல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு ஆண்டவர் கிருபையினால மீண்டுமா சேலம் மாவட்டத்துக்கு அருமையான ஐயா வர உதவி செய்தார். அல்லேலூயா. எப்போ வருவார் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்போ வந்தாலும் இங்க என்னை கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ வந்த உடனே நம்ம கூட்டிட்டு வரேன்னு சொல்லி அவர் வந்த அடுத்த நிமிஷமே எனக்கு கிடைக்கப்பட்ட தேதி இந்த தேதி, உடனடியாக அந்த தேதியில நான் வேற பக்கம் ஒளியில அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்ட பொழுது அவர் சந்தோஷமாக போகலாம். காலையில எப்ப சொன்னாலும் உடனே ரெடியாக தர்றேன். சாயந்தரம் சொன்னாலும் காலையிலேயே போலாங்க, என்னன்னு உடனே ஓகே சரி போலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டாரு. அவரை உற்சாகத்தோடு நம்ம வரவேற்கலாம். அவரை கொண்டு வந்ததுக்காக ஆண்டவர்களை நன்றி செலுத்தி தேவனுடைய வார்த்தையை கூட நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வார். நம்ம தொடர்ந்து சத்திய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நம்ம செயல்படுவோம். கடைசியாக ஜெபித்து நம்ம முடிப்பார். அல்லேலூயா.